அண்ணி என்ன அண்ணி உங்களை பார்க்கலாம் தானே வேகமா வந்தோம். அண்ணி இது பார்வை ஏந்துதா படத்துல இருந்திருக்கீங்களா? ஆமா அண்ணி. ஆமா அண்ணி. நான் செய்த தவறு எல்லாம் ஏராளமாச்சே. அண்ணி நடந்து என்ன அண்ணி? இதப்பா எத்தனை உணர்ந்து விட்டனப்பா. ஒண்ணு புரியவில்லை. ஏன் இது பார்வை ஏந்து காலத்துல ஐந்து கொண்டு வந்தீங்க என்ன காரணம்? கொழுந்தினாரே எத்தனைக்கு காரணம் நாட்டி தளபதியாரா அவன் செய்த சூழ்ச்சினால் இந்த பாவி இருவில இருந்து குருடியாக நின்று கொண்டிருக்கிறப்ப இந்த பாவி நான் வாழ்க்கை எழுந்த மனித அவனிக்கிறேனே. இந்த பாவி நான் வாழ்க்கை எழுந்த மனித அவனிக்கிறேன்ப்பா. வாழ்க்கை எழுந்த வனிதா எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அன்பான கணவர், அழகான நாத்தான், பாசமான மதிப்பு எல்லாம் இருக்கும். அல்பே ஆசைப்பட்டுட்டு தாலி கட்டி கணவனே துரோகம் செஞ்சுட்டீங்க அண்ணி. அண்ணி உனக்கு வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது அண்ணி. எப்போது செய்து தவறு உணர்ந்தீங்களோ நான் இல்ல நாட்டு மக்களும் உன்னை மதிச்சுவாங்க. உனக்கு நிலைக்கு ஆளாக்கி அந்த தளபதியை விடக்கூடாது. புறப்பட்டு நன்றி வணக்கம். நான் பேசினா நன்றி வணக்கம் நீங்கிற ரெண்டு வார்த்தை பேச நன்றி வணக்கமா. அவளை பத்தி பெருமையா சொல்லு. பெருமையாவா? ஹலோ ஹலோ, ஆளுக்கு ஒரு கிலோ வெளிக்கங்க. போன ரத்தம் தரேன்னா. ஆமா ஆமா. ஹலோ கொத்தி மூட்டை சைலண்ட். ஹலோ தோ ஒன்று உக்காந்துக்கிறியா? இல்ல இல்ல தோ அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே இவர் யார்? வீராதி வீரன், சூராதி சூரன். இவர் நான் சூது காட்டி பேரன். சூது காட்டி பேரன், சுத்தமான வீரன். அதேதான் சுத்தமான வீரன். இவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் முறையாக கக்கூஸ் ரூமை திறந்து வைப்பார். ஏண்டா எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை குளம் இருக்குது, அதெல்லாம் சீர் பண்ணாத கக்கு சுரும்பு தானே தரப்போம். முத அதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் இருக்குது போத. உன்ன வேற கோயில் கட்டணும். ஏன்னா ஜனங்க ரொம்ப அவசரப்படுத்துங்க, ஓடுறதுக்கு இடம் இல்லாத. நீங்களே ஓடிங்க, நீங்களே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க ஜனங்க. அதனால முதல் முறையாக கக்கூஸ் ரூமை திறந்து வைப்பார். அப்படி கக்கூஸ் ரூமை திறந்து வைத்துடனே இவருடைய உருவாய் போட்டாவை அந்த கக்கூஸ் ரூம்லயே மாட்டுவார். ஏன்பா? ஏன்னா ஒருத்தர் ரொம்ப சிக்கலா வருது, உட்காந்து என்ன ஃப்ரீயா வரமாட்டுக்குது. அதான் வேலை எனக்கு. ஒருத்தருக்கு சிக்கலா வருது இல்ல, இவர் போட்டோ பார்த்த உடனே அப்படியே ஃப்ரீயா வரும். ஃப்ரீயா வந்த உடனே அந்த மாதிரி அந்த போட்டோல அடிப்பாங்களா? போட்டோல மாதிரி அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. இவர் ஆட்சிக்கு வந்தால் ஆட்டுக்கும் வரி, மாட்டுக்கும் வரி, கோழிக்கும் வரி, குஞ்சிக்கும் வரி. கோழி குஞ்சு அப்படி என்று ஆயத்தனமாக அடித்து சொல்கின்றேன். இப்பொழுது இந்த மலர் மாலையை நாறு மாலையாக அணிவிக்கிறேன்.
வந்துக்கு யார் தெரியுமா? யாரா? ஏய், நந்தி அண்ணா என்ன தெரியுமா உங்களுக்கு? நந்தி அண்ணா என்ன தெரியுமா? தெரியலையா? 16 குடும்பத்தையும் வாழ வச்சிருக்கிற தெய்வம்டா, மனித கடவுள். எப்பவுமே சரிங்க, ஒருத்தருக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த 10 பேர் அவரால பழிக்கிறாங்கன்னா அவரும் ஒரு கடவுள் தான். ஓ, அடிக்க மாட்டாங்கன்னு அந்த வார்த்தை சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியும். எங்க கம்பெனி முதலாளி இவர்தான். தங்கத்தின் தங்கம் எத்தனையோ கம்பெனி எத்தனையோ நாடகமன்றம் பார்த்திருக்கிறேன் நானு இந்த வயசுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு முதலாளி, நல்ல முதலாளி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்க பையனுக்கு வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், பணம் பத்தாக்குறைக்கு இவர் தான் கொடுத்திருக்கிற. ரெண்டாவது கேட்க மாட்டேன், அதுக்குள்ள படிப்பு முடிச்சிடுவோம். அந்த 2 வருஷம் தான் இருக்குது. இது வரையும் எவ்வளவு வாங்கிக்கிறேன்? 10 தான். 10 லட்சம் சொல்லு. இல்லவாஸ்காரா இல்லவாஸ்காரா நம்ம வண்டியில வரும்போது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? மனித கடவுள் அப்படின்னு சொன்னேன். ஆஹா, திட்டுல தெரியுங்களா? வீட்டு மண்ணை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். 7 லட்சம் ரூபாய் அது கூட கொடுப்பாரு ஓனர். 20க்கு 60. இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் வீடு போகுது, பைபாஸ் ரோடு வீடு. நல்ல மென பார்த்து வச்சுக்கிறாரு. ஓனர் கேட்டா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு என்ன சொன்னேன், ஓனர் வந்து தங்கத்தின் தங்கம், தங்கத்தையும் ஓனரையும் எடை போட்டா ஓனர் தான் மேல நிப்பாங்க. அதாவது அப்படி சொல்றது நம்பிக்கைதான். நம்ம ஆறு தடுப்பு சொல்றது வந்து வீடு வாங்கத்தோ, ஒரு மனை வாங்கத்தோ, கல்யாணம் நடத்த, காது குத்து நடக்கிறது உண்மைதான். நல்லதுக்காக கேட்கறீங்க, கண்டிப்பா நான் கொடுப்பேன். வாய்நாளுமே மறக்காதவரை தான் நான் செய்வேன். அதுதான் இருந்தாலும் நீ செய்து என்னால மறக்க முடியுதா? ஒரு இவ்வளவு நேரம் சொன்னேன், அடிக்க மாட்டாரு ஓனர், நல்லவரு. சரிப்பா, நான் ஒரே வா சொல்லிடுறேன். இந்த ஊர்ல தாய் கிராமம் பெலாசூர்ல இதுவரை தனுசு ஆடப்பட்ட நடத்தல. முதல் முறையா எங்களுக்கு ஒரு அரிதொரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சொல்றேன். இருந்தாலும் தாய் கிராமத்தை நாங்க வரணும் ஆண்டுதோறும் உங்களை அனைவரும் பார்க்கறதுக்காக. அவங்க இனிமே இந்த காலத்துல தாய் ஊர்த்தா பெலாசூர், இந்த ஊர்ல யாருன்னா உன்னை அடிக்கவனா சொல்லிட்டு சத்தியமா நான் கேட்டுக்கிறேன். யாரா ஒரு ஆளு அடிக்கணும் சொல்ற கை தூக்குவோம். இருங்க ஓட்டே கிடையாது. ஓட்டு இல்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தேன். எப்படின்னா உலகத்துல எவன் எதை வேணுமானாலும் கண்டுபிடிக்கலாம், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் செய்யறான். ஆனா ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா பெண்கள் கிட்ட தான் இருக்கு, நம்ம தாய் குலம் கிட்ட தான். நானும் ஒரு பையன் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் ஒரு புள்ள தான், ஒரு தாய்க்கு பையன் தான். நானு என்ன அடிக்கணும்னு வாய் குசாம சொல்றீங்களே, நியாயமா இது? அடிக்கணும் சொல்லுங்க, அடிக்கணும் சொல்ல கை தூக்கா. ஒரு தவறு செய்தால்